Hi hello guys, this is Surya. Welcome back to another video. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா நம்ம பாட்டி ஊருக்கு தான் நம்ம போக போகிறோம். எதுக்குன்னா ரொம்ப நாள் ஆச்சு பாட்டியை பார்த்து. ஸோ அதனால தான் நம்ம வந்து பாட்டி ஊருக்கு போக போகிறோம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ வாங்க போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம போச்சமல்லேருந்து இப்போ போச்சமல்லேருந்து நம்ம கிருஷ்ணகிரி போகிற ரோட்டில் தான் நம்ம பாட்டி வீட்டே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் தான். எங்கள் பாட்டி ஊர் தான் சொல்லுவேன். எப்படி கோமப்பட்டியோ அதே மாதிரி எங்கள் ஊர் நல்லப்பநாய்க்கினூர் சொல்கிற ஒரு ஊர். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஊர். ஏன்னா அந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் போனால் சின்ன ஒரு குட்டமாக இருக்கும். அந்த குட்டு மேலே ஒரு கோயில் இருக்குங்க. அந்த இடத்த பார்த்திங்கன்னா உண்மையாகவே வேறு லெவல் சீனிக்காக இருக்கும். எனக்கு எப்போ போனாலும் சரி அந்த ஊருக்கு, நம்ம எங்கள் பாட்டி ஊருக்கு இப்பயும் சரி எப்பயும் சரி போனாலுமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா அந்த இடோட லொக்கேஷன் அப்படி செம்ம சீனிக்காக இருக்கும். ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு மாங்காய் எல்லாம் இருக்குமா. நான் மாங்காய் தோப்பு தானோடனே கொஞ்சம் தூரம் போனோமே ஒரு குட்டைங்கெல்லாம் இருக்கும். அந்த குட்டை மேலே போய் உக்காந்துன்னு நானே எங்கள் அண்ணாலாம் சேர்ந்துன்னு போய் சாப்பிட்டுனா ஸோ அங்கே போய் ஜாலியாக மைண்ட் ரிலாக்ஸேஷன். எந்த விதமான ஃபோனே வீட்டில் வந்து நாங்கள் ஃபோனை வச்சுட்டு போயிடுவோம். ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு அங்கே அப்படியே ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு வருவோம். எங்கள் ஃபேமிலி யாருமே பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறது இல்லையா, என்னை தவிர்த்து. அதனால் நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அப்படியே கொல்லை பார்க்க போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். எனக்கு அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் உண்மையாக மறக்க முடியாதுங்க. போயிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம். அப்படியே போயிட்டுனா கொஞ்சம் தூரம் போயிட்டு நுங்கு வெட்டு சாப்பிடுவோம், கிணத்துல குதிப்போம். இதெல்லாம் ஒரு 90s கிட்ஸாகவே இருந்துச்சியா. உண்மையாகவே அது ஒரு கொஞ்சம் வேறு மாதிரி ஃபீல் தான். அதாவது ஸோ பார்த்திங்கன்னா டாட்டா ஏசியோடைய நம்ம டாப் ஸ்பீட் செக் பண்ணியிருந்தோம். டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 70 ரீச் ஆச்சு. நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அது அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராக முடியாது என்னோட வீடியோ வரும். ஸோ மறக்காமல் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க, ஓகேங்களா. ஸோ அதை விட உண்மையான சீனிக்கான பிளேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பிளேஸ் இதுதான். இந்த வியூ தான் சரிங்க, இதுதாங்க. ஸோ இதுதான் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த லொக்கேஷன் நீங்கள் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஸோ 2 பக்கம் புளியாமரம் ஒரு அழகான இது. ஸோ உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள், அட்டா சூப்பராக இருக்குது வியூ பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா போச்சமல்லேருந்து கிருஷ்ணகிரி போகிற ரோடு இருக்குது இந்த லொக்கேஷனு. ஸோ நீங்கள் கரெக்டான லொக்கேஷன் தான். உங்களுக்கு வந்து சின்ன ஒரு பரிசு உண்டுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஸோ போச்சமல்லேருந்து கிருஷ்ணகிரி போகிற ரோட்டில் தான் இருக்குது. அந்த இடைவேளை அந்த ஊர் பேர் மட்டும் சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க என்னுடைய காண்டாக்ட் நம்பர் தருவே என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணாவே நான் அவங்களுக்கு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்துருவேங்க, ஓகேங்களா. ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம ஊருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இதுதாங்க நம்ம ஊருக்கு போகிற வழியே இதுதான். நான் மினிமம் 40 ரேஞ்சில் தாங்க ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறேன். நான் சின்ன வயசில் இந்த ஊருக்குள்ளே போயிட்டுலாம் வரும். பட் ஸோ இந்த டவர் கம்பை ஃபிட் பண்ணக்குள்ள வந்து நான் இந்த இடத்துல தான் இருந்தேன். நான் சின்ன வயசில் இருக்கணுங்க ஒரு 4 to 5 years பிஃபோர் வந்து என்னாச்சுன்னா இந்த கரண்ட் கம்பெல்லாம் இருக்குங்கள
எனக்கு தெரிஞ்சு 23 பேர் இறந்துட்டாங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ நானே கண்ணு கூட ஒரு டெத்தை பார்த்தேங்க. ஸோ மேலேருந்தே கீழே விழுந்து அவர் ஒரு நார்த் இந்தியன், ஸோ வடக்கன் சொல்லலாம், அவர் மேலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டார். ஸோ எனக்கு அந்த இடத்துல நான் ஓடிட்டேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த இடத்துல மேலே கீழே வந்துட்டாரா, அதை போய் பார்த்தேன்னா அப்படியே ஹார்ட்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து ஓடிட்டேங்க. யோசித்து பாருங்கள், ஒரு உயிரோட இழப்பு வந்து எவ்வளோ பெரிய முக்கியம். ஆனால் கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து ஏன் கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. அது யாரும் கேட்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சேவை பண்ணுறத தொடங்கணுன்ற மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னும் 4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்னேங்கள்ல, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல் வருமா அப்படின்ற மாதிரி தான் இருங்க. பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, ஸோ குட்டு எல்லாம் பக்கமே இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் இருங்க நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி மலை தான் இருக்கும், சுற்றி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு காடு. இதுமாரி ரெகுலராக வீடியோஸ் வருங்க. வீக்லி 3 வீடியோஸ் கம்பல்சரி வந்துடுங்க. ஸோ அதுதாங்க. அதாவது பார்த்திங்கன்னா என் தம்பி படித்த ஸ்கூலும் இதே தான். நான் படிக்கலை, என் தம்பி படித்த அப்படின்ற ஸ்கூல் தான். ஸோ இந்த ஸ்கூல் தான் என் தம்பி படித்தது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் என் தம்பி படித்தது. நான் படிக்கலை, என் தம்பி படித்தப்போ ஒரு 5 வருஷம் படிச்சுன்னுப்பான். ஸோ வந்தாச்சு ஊருக்குள்ள வந்தாச்சு. இன்னும் எவ்வளோ பேருன்னா 0.5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 0.5 கிலோமீட்டர் ஒன்லி. தண்ணி தேங்கி மழை பெஞ்சிருந்தாலும் தண்ணி தேங்கி கிடக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் ஊர், எங்களோட பாட்டி ஊர். ஸோ பார்த்திங்கன்னா நியர்பை அப்படியே மரங்களெல்லாம் இருக்கும். இதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மயில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தெரியுமா தெரியல, இருங்க. ஸோ பாருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா மயில் இருக்குங்க. எவ்வளோ பக்கத்தில் நான் மயில் பார்க்கவே இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா. ஸோ இதுதான் எங்களுடைய ஊர். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற மலை வந்து கிருஷ்ணகிரி மலை. இது வந்து பெரிய மலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இது பெருமாள் கோயில் மலைன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டை, அந்த இடத்துல எங்கள் தாத்தாவுடைய நிலம் இருக்குது, நிலம். ஸோ லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஸோ இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்க உங்கள் விடை பெறுவது உங்கள் vlogger. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, பாய்.